என் இனிய தமிழ் மக்களே என்ற குரலை யாரும் கேட்காமல் இருக்க முடியாது. மிகவும் பரிச்சயமான குரல். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். அவர் பற்றிய ஒரு நினைவஞ்சலி வீடியோ. பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி பெரியமாயத்தேவர். அவர் 1941 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் நாள் தேனி மாவட்டம் தேனியில் உள்ள அள்ளி நகரத்தில் பிறந்தார். தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்டவர். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். பாரதி ராஜாவுக்கு முன் பெரும்பாலான திரைப்படங்கள் ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டன. ஆனால் அவர் கிராமங்களின் மண் வாசனையையும் இயற்கை சூழலையும் நேரடியாக திரைக்கு கொண்டு வந்தார். கிராமம் என்றால் அது வெறும் பின்னணி அல்ல, கதையின் உயிர் என்பதை நிரூபித்தவர் அவர். அவர் அறிமுகப்படுத்திய பல நட்சத்திரங்கள் இன்றும் திரைவானில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராதிகா, ரேவதி, ராதா, பாக்யராஜ் உள்ளிட்ட பலரின் வளர்ச்சிக்கு அவர்தான் முக்கிய காரணமாக இருந்தார். பாரதி ராஜா இயக்கிய திரைப்படங்களில் பெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே. அவர் பெற்ற விருதுகள் என்று எடுத்துக்கொண்டால் 6 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பல மாநில மற்றும் பிலிம்பேர் விருதுகள். இது மட்டும் இல்லை, 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இன்று அவர் தன்னுடைய 84வது வயதில் உடல்நலக் குறைவால் சென்னை நகரில் இன்று காலமானார். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. அவரை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டுமென்றால், மண்ணின் மனத்தை திரைக்கு கொண்டு வந்த மாமனிதர், கிராமங்களின் கதையை உலகம் முழுவதும் கேட்க வைத்த கலைஞர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்தாலும் அவர் படைத்த கதாபாத்திரங்களும் படைப்புகளும் என்றும் உயிரோடு வாழும். கண்ணீர் அஞ்சலி. தமிழ் சினிமாவில் வரலாற்றில் சில மனிதர்கள் மட்டும் காலத்தை வென்று நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. மண்ணின் மனத்தையும் கிராமங்களின் உணர்வுகளையும் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் திரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மகத்தான கலைஞர். 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கினார். அதுவரை ஸ்டுடியோக்களுக்குள் இருந்த கேமராவை பசுமையான வயல்களுக்கும் மலைகளுக்கும் கிராமத்து தெருக்களுக்கும் அழைத்து சென்றவர் பாரதி ராஜா. அவர் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே இவையெல்லாம் வெறும் திரைப்படங்கள் அல்ல, தமிழ் மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்த காலத்தின் சாட்சிகள். பல புதிய நடிகர் நடிகைகளை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தி எண்ணற்ற கலைஞர்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார். தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ விருது, பல்வேறு பாராட்டுக்கள், எத்தனை விருதுகள் பெற்றாலும் அவருக்கு மிகப்பெரிய விருது மக்களின் இதயங்களில் கிடைத்த இடம்தான். இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் காட்டிய கிராமத்து பாதைகளில் இன்னும் அவரது நினைவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன.
அவர் படைத்த கதாபாத்திரங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. அவர் உருவாக்கிய காட்சிகள் என்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பாரதி ராஜா அவர்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற கலை மரபு என்றென்றும் உயிரோடு இருக்கும். மண்ணை நேசித்த மகத்தான கலைஞருக்கு எங்களது இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி. நன்றி.